அதுமான விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மாரிமுத்து என்பவரது மகன் கார்த்திக் பாண்டி. 26 வயது இளைஞரான இவர் சிவகாசியில் இருசக்கர வாகன பழுதுபார்க்கும் கடையில் பணியில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் அதே பகுதியில், அதாவது வெம்பளித்தான்முக்கு, சிவகாசி வெம்பளித்தான்முக்கு பகுதியைச் சேர்ந்த பொன்னையா என்பவரது மகள் நந்தினிக்கும் இவருக்கும் காதல் ஏற்பட்டு கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு கலப்பு திருமணம் செய்துள்ளார். தொடர்ந்து இவர்களது திருமணத்திற்கு எதிர்ப்பு இருந்ததாகவும், அதாவது நந்தினி என்பவரது அண்ணன் தொடர்ந்து இவர்களது காதல் திருமணத்திற்கு எதிர்த்திருந்து மோதல் போக்கை கடைபிடித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிவகாசி ஹவுசிங் போர்டு பகுதியில் தனியார் நிறுவனத்தில் நந்தினி பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் அவரை அழைத்துச் செல்வதற்காக கார்த்திக் பாண்டி வருகை தந்தபோது எதிர்பாராத, அதாவது திடீரென வந்த ஒரு 3 பேர் கொண்ட கும்பல் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓட்டுள்ளனர். சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் கார்த்திக் பாண்டி நந்தினி கண் முன்னே உயிரிழந்துள்ளார். இது தொடர்பாக தகவல் இருந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொடர்ந்து மிலஸ்கான் விசாரணையில் ஈடுபட்டுள்ளார். தொடர்ந்து இந்த நிலையில் தனிப்படை அமைத்து தேடி வந்த நிலையில் இது தொடர்பாக 3 பேரை கைது செய்வது, குறிப்பாக நந்தினியின் அண்ணனான தனபாலன், அவரது நண்பர் சிவா மற்றும் பாலமுருகன் ஆகிய 3 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இளைஞர், அதாவது ஒரு மனைவின் கண்முன்னே கணவன் வெட்டிக் கொல்லப்பட்ட சம்பவம் சிவகாசி பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது.